இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவா இருக்கிற ஆக்டர் விஜய் உண்மையிலேயே தன்னிச்சையா இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்தாரா, இல்ல அடுத்தவங்களால வளர்த்து விடப்பட்டாரா? இப்போ விஜய் வந்து பாலிடிக்ஸ் பக்கம் போயிட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஆக்டர் விஜய் எந்த மாதிரி இருந்தாங்க, எப்படி இந்த தமிழ் சினிமாவில் வளர்ந்து வந்தாங்க? ஏன்னா விக்ரம், பிரசாந்த் அவங்கலாம் விஜய்க்கு முன்னாடியே பயங்கரமான ஹிட் படங்கள் கொடுத்து முன்னணியில இருந்தவங்க எப்படி திடீர்னு காணாம போனாங்க. ஆனா விஜய் மட்டும் எப்படி சஸ்டெயின் ஆகி நின்னாரு? ஸோ இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு கூட்டம் இருக்கா அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம். விஜயோட இனிஷியல் ஸ்டேஜஸ்ல விஜயோட வளர்ச்சிக்கு மூல காரணமே அவங்க அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் தான். ஸோ விஜயோட படங்களை ப்ரொடியூஸ் பண்ணது, அதுக்கப்புறம் அவங்க படங்கள்ல ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட், போஸ்டர்ஸ் இந்த மாதிரி வெளியிட்டு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி விஜய்க்கு ஒரு அந்தஸ்து வர்றதுக்கான காரணமே அவங்க விவி கிரியேஷன் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலமா விஜய்க்கு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நிறைய சப்போர்ட் கொடுத்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்டெப் எடுத்து வச்சதுக்கு மூல காரணமே அவங்க அப்பா தான். ஸோ இதே மாதிரி தான் பிரசாந்த் அவர்களுக்குமே அவங்க அப்பா நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. விக்ரம் அவர்களுக்குமே ஏகப்பட்ட சப்போர்ட் வந்து கிடைச்சிச்சு அட்வர்டைஸ்மெண்ட்ல, ஸோ போஸ்டர்ஸ்ல, இந்த மாதிரி இதுல இனிஷியல் ஸ்டேஜஸ்ல எல்லாருமே கிடைச்சிச்சு. 3 பேருமே ஒரு அளவு தான் வளர்ந்து வந்தாங்க. ஆனா அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு என்ன காரணம்? விஜய் மட்டும் எப்படி வளர்ந்து வந்தாரு? இவங்கள தாண்டி இவங்களுக்கு அப்புறம் அஹேடா எப்படி விஜய் வந்தாரு அப்படின்னா, அதுக்கு காரணம் அந்த டிவி சேனல்ஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து 90s காலகட்டத்தில் பிரிண்ட் மீடியாஸ் தான். ஸோ யாருக்கு வேணா சாதகமா என்ன வேணா பண்ணிக்கலாம். இவங்க தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு இவங்களே ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணி இவங்களே இவங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு, ஸோ இவங்க தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அவங்களே பட்டம் கொடுத்துக்கலாம். ஸோ என்ன வேணா பண்ணிக்கலாம். ஏன்னா அது பிரிண்ட் மீடியாஸ் பெருசா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்காது, அவங்க பண்ணணும்னு நினைக்கிறதான் பண்ணிப்பாங்க. ஸோ அப்படி இருந்த காலகட்டம். ஆனால் அதை தாண்டி டிஜிட்டல் மீடியா வந்துச்சு, சேனல்ஸ் வந்துச்சு. அப்போதான் விஜய் லைஃப்ல மிகப்பெரிய பிரேக் த்ரூவே கிடைச்சிச்சு. டிவி சேனல்ஸ் எல்லாமே விஜயோட மூவிஸை வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்து விஜயோட மூவிஸ் வந்து 2005ல இருந்து தான் ஆரம்பிச்சிச்சு. விஜயகாந்த் அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ரஜினி, விஜயகாந்த், கமல் இவங்களோட மூவிஸ் தான் பெருசா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட மூவிஸ் தான் நிறைய வந்து டெலிகாஸ்ட் ஆகும். ஆனா 2005 ஆஃப்டர் 2005 தான் விஜய்க்கே மிகப்பெரிய பிரேக் த்ரூ. எல்லா சேனல்ஸ்லயுமே விஜயோட மூவிஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. 30% ஒரு வருஷத்துல 30% விஜயோட மூவிஸ் தான் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் 2025 வரைக்கும். இன்னும் சொல்ல போனோம், ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா அதுல டிவி வந்து மிகப்பெரிய ஒரு பங்காச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சன் டிவியில பாத்தீங்கன்னா மேக்சிமம் விஜயோட மூவிஸ் தான் டெலிகாஸ்டே பண்ணியிருக்காங்க. மியூசிக்ல பாட்டா இருந்தாலும் அது விஜயோட பாட்டா தான் இருந்திருக்கு. அங்கேயுமே 10லேருந்து 20% மேல விஜயோட சாங்ஸ் தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி காமெடி சீன்ஸ் கூட நிறையா வடிவேலோட காமெடி வந்து டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் அதுலேயுமே விஜய் இன்வால்வ் ஆகிற காமெடி சீன்ஸ் வந்து அதிகமாக டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டுச்சு ஆரம்ப காலத்தில். ஸோ விஜயோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்காற்றினது வந்து சன் டிவி நெட்வொர்க்ஸு. எல்லா சேனல்ஸுமே டிவி சேனல்ஸ் ஒட்டுமொத்தமாக விஜயோட மூவிஸ் வந்து ரொம்பவே ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அதிகமாக டெலிகாஸ்ட் பண்ணது விஜயோட மூவிஸ் தான். ரஜினி தான் அதுக்கப்புறம் தான் ரஜினியே வராரு. அஜித்லாம் 4th, 5th தான், 5th, 6th தான். அதுக்கு முன்னாடி விஜயோட மூவிஸ் தான் அதிகமாக டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்லுவீங்க ஒன்று, எங்க அண்ணன் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்காங்க, ஹிட் கொடுத்துருக்காங்க, ஸோ அவங்க மூவிஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதானே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் நிறைய பேர் தான் கொடுத்துருந்தாங்க. விக்ரம் ஏன் பிளாக் பஸ்டர் கொடுக்கலையா? ஏன் பிரசாந்த் பிளாக் பஸ்டர் ஹிட்டு கொடுக்கலையா? ஸோ எல்லாருமே கொடுத்துருக்காங்க. அஜித் ஏன் பிளாக் பஸ்டர் ஹிட்டு கொடுக்கலையா? ரஜினி கொடுக்கலையா? ஆனால் பர்டிகுலரா விஜய் மூவிஸ் அதிகமாக டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ இதுல தான் ஒரு சந்தேகமே வருது, விஜய் உண்மையிலே வளர்த்தெடுக்கப்பட்டாரா இல்ல அவரா வளர்ந்து வந்தாரா அப்படின்னு. ஏன் அப்படின்னா மூவி வந்து வருஷத்துக்கு ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது, 2 மூவி ரிலீஸ் ஆகுதுன்னா அது ஒரு 10 நாள் 20 நாள் மிஞ்சி போனா நீ எத்தனை தடவை போய் பார்ப்ப? நாம எத்தனை தடவை போய் பார்ப்போம்? ஒரு தடவை 2 தடவை அவ்வளவுதானே. ஆனா வருஷம் ஃபுல்லா ஒருத்தரோட முகத்தை நம்ம கிட்ட காமிச்சு 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 நம்ம கிட்ட ஃபெமிலியர் ஆக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அது அப்படிதான்.
ஒருத்தர் மூவி பர்டிகுலரா ஒருத்தரோட மூவியே அதிகமா புஷ் பண்ணி மக்கள்கிட்ட காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஃபேஸை நம்ம கிட்ட ஃபெமிலியர் ஆக்கியிருக்காங்க. இப்போ நீங்களே பாருங்களேன், அதிகமா இப்போ ஒரு லவ்வர்ஸ் டே அப்படின்னா என்ன ஞாபகம் வரும்? கண்டிப்பா சாக்லேட் ஞாபகம் வரும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எந்த சாக்லேட் கொடுக்கணும், லவ்வருக்குன்னாவே எந்த சாக்லேட் கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வருது? அதெல்லாம் உங்ககிட்ட புஷ் பண்ணி உங்ககிட்ட திணிச்சது யாரு? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு மீடியா நினைச்சிச்சுன்னா உங்ககிட்ட புஷ் பண்ணி அவங்க முகத்தை காமிச்சு திணிச்சு உங்ககிட்ட அவங்கள வந்து உங்க மண்டையில அவங்களோட முகத்தை புகுத்த முடியும். அதுதான் இந்த இடத்துலயும் நடந்திருக்கு. உங்களுக்கு எத்தனை ஆக்ட்ரஸோட மூவி, ஓல்டு மூவிஸ் தெரியும்? நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருக்கிற மூவிஸ்லாம் எத்தனை ஆக்ட்ரஸோட மூவி உங்களுக்கு தெரியும், ஆக்டரோட மூவி உங்களுக்கு தெரியும். விஜயோட மூவி முக்காவாசி கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க கரியர்ல நடிச்ச ஒரு 68 படமா 67 படம்னா அதுல 40-45 படங்களுக்கு மேல எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஆனா ரஜினியோட மூவியோ அஜித்தோட மூவிலாம் டிவியில பார்க்கறதே ரொம்ப பெரிய விஷயம், அரிதான விஷயம். பழைய மூவி எத்தனை மூவி டெலிகாஸ்ட் பண்றாங்க. ஸோ கமலோட மூவி, சரி கமல் கூட அவங்களோட ரைட்ஸை பெரும்பாலும் டிவி சேனல்ஸ்க்கு கொடுக்காம இருந்ததுனால அதிகமாக டெலிகாஸ்ட் பண்ணப்படலை. அதில் டிஜிட்டல் ரைட்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. ஸோ அது யாருக்கிட்ட அதிகமாக இருக்கோ அவங்களோட மூவிஸ் தான் டெலிகாஸ்ட் பண்ணப்படும். விஜயோட மூவிஸோட டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து அதிகமாக இருந்திருக்கு. ஏன் மற்ற ஹீரோஸோட மூவிஸ் இல்லையா? அப்போ பிரசாந்த், தனுஷ், சிம்பு இவங்களோட மூவிஸோட டிஜிட்டல் ரைட்ஸ் பெருசாக இல்லையா? ஏன்னா அவங்க அந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணப்படலை அப்படிங்கிறதான் உண்மை. ஏன் தனுஷ் ஒரு கட்டத்துக்கு மேலே ஏன் எல்லாருமே ஆக்ஷன் மூவிஸ் எடுக்காங்க, பிஜிஎம் நல்லா இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு, எல்லா ஹீரோஸுமே ஒரு அளவுக்கு மேலே நடிச்சாங்க. கமல்லாம் எக்ஸ்ட்ராடினரியான ஆக்டர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போ ஏன் அவங்களோட மூவிஸ்லாம் பெருசாக டெலிகாஸ்ட் பண்ணப்படலை? எவ்வளவோ வித்தியாசமான மூவிஸ்லாம் நிறையா கமல் வந்து எடுத்துருக்காங்க, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஏன் டெலிகாஸ்ட் பண்ணப்படலை? நிறையா பேருக்கு வந்து கமலுக்கு வந்து ஃபேன் கம்மியானதுக்கான காரணமே அவங்க வந்து பெருசாக எஸ்டாப்ளிஷ் ஆகாதது தான். ஸோ மேக்சிமம் யாரோட முகம் அதிகமாக காட்டப்படுதோ, யாரோட முகத்தை அதிகமாக பார்க்கிங்களோ அவங்கள பற்றி தான் தெரியும். ஸோ அவங்களுக்கு தான் நீங்கள் ஃபேனாகவும் மாறுவீங்க. கொஞ்ச நாள் ஆட்டோமேட்டிக்காக யாரோட முகம் அதிகமாக தெரியுதோ அவங்களோட முகம் தான் உங்களுக்கு நல்லா ஃபெமிலியராக தெரியும். இப்போ இவ்வளோ நாள் விஜய் வந்து 2025க்கு முன்னாடி வரைக்கும் அவங்க அதிகமாக ப்ரொமோட் பண்ணப்பட்டாங்க. ஆனால் இப்போ அந்த இடத்துல வேற ஒருத்தரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. விஜய் என்னைக்கு அரசியலுக்கு வந்தாரோ அதுக்கப்புறமே அவங்களோட ப்ரொமோஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ டிவி சேனல்ஸில் பெருசாக நீங்கள் விஜய் மூவியை பார்க்க முடியாது, அதுதான் உண்மை. நீங்கள் வேணால் பாருங்கள், விஜய் மூவிஸ் வந்து பெரும்பாலும் கண்டிப்பாக டிவி சேனல்ஸில் டெலிகாஸ்ட் பண்ணப்படாது. அதே மாதிரி பாட்டு சாங்ஸுமே இருக்காது. அதுக்கு பதிலாக வேற ஒருத்தர் இப்போ ரீசெண்டாக ப்ரொமோட் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு 5-6 வருஷத்துல நீங்கள் வேணால் பாருங்கள், ஒரு பெரிய ஹீரோ 100 கோடி சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்லப்படுவார். இப்போ கூட ரீசெண்டாக அவங்களோட மூவிஸும் விஜயோட மூவிஸும் வெசஸ்லாம் வரப்போகுது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே வேற ஒருத்தனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி தான் விஜயகாந்த் எப்படி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது வரைக்கும் அவங்கள பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணப்பட்டாங்க எல்லா பக்கமுமே. அரசியல் கட்சி என்னைக்கு ஆரம்பிச்சாங்களோ அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ட்ரோலு அந்த மாதிரி அவங்களோட இதே வேற மாதிரி போயிட்டு அவங்கள எப்படி பின்பத்தில் மீடியாவில் காட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட மொத்த இதுமே மாறிடுச்சு. அந்த ஒரு மீடியா தான் அவங்களோட லைஃபை மாற்றிச்சு, அதே மீடியா அவங்க லைஃபையுமே காலி பண்ணிடுச்சு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. என்ன சொன்னாலுமே அதே மாதிரி தான் இப்போ விஜய்க்கும் நடக்கு. ஸோ விஜயை வளர்த்து விட்டது அப்போ யார் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. மேக்சிமம் விஜயோட மூவிஸை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணது அவங்க அப்பாவாக இருக்கலாம், சூப்பர் குட் மூவிஸாக இருக்கலாம். ஆனால் அவங்களோட மூவிஸை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போன அந்த டிவி சேனல்ஸ் ப்ரொமோஷன்ஸ் வந்து இங்கே வந்து மேக்சிமம் சன் டிவி தான். எடுத்து சொல்லணும் அப்படின்னா சன் டிவி தான். ஸோ யாரால இங்கே விஜய் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்காரு, இப்போ வளர்த்துக்கிடாவே மாறல பாஞ்சதுனால அவங்கள விட்டுட்டு இப்போ எஸ்கே பக்கம் திரும்பியிருக்காங்க. இப்போ எஸ்கே தான் அதிகமாக ப்ரொமோட் பண்ணுற மாதிரி தெரியுது மேக்சிமம். ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு ஹீரோ அப்படிங்கிறவங்க வளர்ந்து வந்தாங்க அப்படின்னா அது எதனால அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. எதனால இவங்க அதிகமாக நம்ம கண் முன்னாடி காட்டப்படுறாங்க,
இதெல்லாம் இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒன்று இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இப்போ நீங்க ரோட்ல இறங்கி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அந்த ஹீரோவுக்கு. ஸோ அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? அவங்க மூவிஸ்ல பஞ்ச் டைலாக் வச்சு சண்டை போட்டுக்கிட்டதா இருக்கட்டும், அது ஃபேன்ஸ் வரைக்கும் வெளியே போகும். ஸோ நாம நினைச்சுக்கிடுறோம் நாம தான் அவங்களுக்கு ஃபேனா இருந்து இது கிடையவே கிடையாது. நீங்க ஃபேனா ஆக்கப்படுறீங்க அவ்வளவுதான். நம்மளுக்கு அந்த ஹீரோவை பிடிக்கி அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல, உனக்கு அந்த ஹீரோவை பிடிக்க வைக்கிறாங்க. அந்த மாதிரி உன் கண்ணு முன்னாடி காமிச்சு 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 உன் மண்டையில புகுத்துறாங்க. அதுதான் உண்மை. ஸோ கொஞ்சம் மாதிரி யோசிங்க, புரிஞ்சுக்கோங்க என்னென்ன நடக்கு. நம்ம பின்னாடி இதெல்லாம் ஒரு ப்ராடக்ட் நம்ம கிட்ட வருது அப்படின்னாவே அதையே உங்களோட யூஸ் பண்ண வச்சு உங்களை புகுத்துறாங்க. இப்போ நீங்க வேணா டூத் பேஸ்ட்ன்னு சொல்லி நீங்க கடையில போய் கேட்குறீங்களா? நீங்க என்ன பேர் சொல்லி கேட்குறீங்க? மேக்சிமம் கடையில போய் ஒரு டூத் பேஸ்ட் வாங்க போனீங்கன்னா என்ன பேர் சொல்லி கேட்குறீங்க? ஸோ அந்த பேரையே சொல்ல வச்சுட்டாங்களே, அந்த பிராண்டோட பேரையே உங்களை சொல்ல வச்சுட்டாங்களே, அதை சொல்லி உங்களை கேட்க வச்சுட்டாங்களே. அதுதான் இங்க இருக்கிறவனோட அரசியலே. ஸோ மேக்சிமம் நீ ஒருத்தனுக்கு ஃபேன் ஆகல, நீ ஆக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். இவனுங்களுக்கு நீ என்ன சொன்னாலும் புரிய போறதே கிடையாது. இதெல்லாம் வேஸ்ட்டு. ஒன்னதான் திட்டுவானுங்க. பேசாம ஹிஸ்டரி வீடியோஸ் போடு, அதுக்கு ஃபயர் விட்டுட்டு தெரிவானுங்க, அதையாவது பண்ணலாம். இது வேஸ்ட் ஆஃப் டைம், அவ்வளோதான். ஜஸ்ட் வேஸ்ட்.